ஸ்டார்டிங் இப்போ என்ன ரேஞ்சில இருந்து கிடைக்கும் ப்ரோ நமக்கு? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 45 ல இருந்து 400 ரேஞ்ச் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கிட்ஸ்ல இருந்து லேடிஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். குவாலிட்டி தான் இப்போ நம்ம நார்மலாக வாங்குறோம் அப்படின்னா அந்த குவாலிட்டியோட இது இந்த ஃபேப்ரிக்கோட ஃபீலே வேற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரே பேட்டர்ன் நீங்க வந்து மெயின்டைன் பண்றது இல்லையா இருக்கு. எல்லாமே நிறைய பயங்கரமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஒரு லேடிஸ் ரிலேட்டட் கடை வச்சிருக்காங்கன்னா நம்ம இடம் வந்து ஒரு அல்டிமேட் சொல்யூஷனா இருக்கு. லிமிட்டட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் நான். அப்படிங்களா? நான் ஒன்னு எடுத்து காட்டுறேன்னா அதுல எத்தனை இருக்கு பாருங்க. நைட் சூட்னா நைட் சூட்ல ஒரு 20-30 பேட்டர்ன் நைட் சூட் மட்டும் இருக்கு. இதெல்லாம் ஷோரூம் மாலெல்லாம் போனோம்னா பயங்கரமான ரேட் வரும். இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கடையில் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்ஜின் போடும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து வீட்டில் இருந்து ரீசேல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z ஃபேப்ரிக் எடுக்கிறதுலேருந்து பேக்கிங் பண்ணி உங்கள் கைக்கு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கிற கார்மெண்ட் மந்த்ரா வந்து விசிட் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொடெக்ஷனில் வந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் வந்து பிரதர்கிட்ட கேட்டலாம். பிரதர் வந்து இந்த இடத்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் நேம் சொல்லியிருங்க நம்ம ஆடியன்ஸுக்கு. அஜேஷ் என்னோட நேம். ஓகே, நம்ம கம்பெனி பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுங்களேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு BSc லிஸ்டட் கம்பெனி. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். 22 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாக்கபிள் தான். ஒரு 2 மினிட்ஸ் கூட. காதர்பேட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய எடுத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஒரு புது கஸ்டமர் வந்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. வந்து உட்காந்து பொறுமையா பார்க்குற அளவுக்கு எல்லா ஒரு செட்டப் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படம் மாட்டம் எடுத்து காட்டினா தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும். எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ நாங்கள் வந்து காட்டுறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஓன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் லேடிஸ் பாய்ஸோட எல்லா ஐட்டம் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங். இப்போ கேர்ள்ஸில் எடுத்தீங்கன்னா ஃப்ராக்காக இருக்கட்டும், டிஷர்ட்ஸ், கேப்ரி, பைஜாமா, 2 பீஸ் செட், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம ஓகே சூப்பர். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே போக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுங்க ப்ரோ என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கிட்ஸுங்களா? கிட்ஸ். ஆமாங்க, இதெல்லாம் வந்து கிட்ஸ் ஃப்ராக்ஸுங்க. ஓகே, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிசைன்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. ஒரு ஃப்ராக் எடுத்தீங்கன்னா ஃப்ராக்ல ஒரு 20 பேட்டர்ன்ஸ் வரும். ஓகே, இது இப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வருங்களா நமக்கு பேக்கிங்லாம்? எல்லாமே சிங்கிள் பீஸ் பேக்ல வந்துரும். ஓகே, எத்தனை பீசஸா வருங்க? ஒன்னு பேக்டா இருக்கும். ஒரு சில 12 பீஸ் பேக்கிங் இருக்கும். சைஸஸ் டிஃபரண்டா இருக்கும். கலர்ஸ் டிஃபரண்டா சைஸ் வைஸ் பேக்கிங் இருக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ஃப்ராக்ஸ். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் கேப்ரிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி பேசிக் கேப்ரிஸ் வரும். கீழ சின்ன சின்ன ரிப் வர மாதிரி ஹெரம் பேண்ட்ஸ் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. குவாலிட்டி ஹெல்த்தியா இருக்கு. போற மாதிரி சைஸஸ் இதெல்லாம் வந்து ப்ளஸ் சைஸ். ஓகே, ஃபேப்ரிக் டிஃபரண்டா மாத்தி பண்ணுவாங்க. ஆமா, சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்க, இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ப்ளஸ் சைஸ். கலர்ஸ் எல்லாம் பாருங்க. ஷார்ட்ஸ் நிறைய வரும். லேடி ஷார்ட்ஸ், நைட் வியர்ஸ் மாதிரி ப்ரோ. ஆமாங்க, எல்லாம் நைட் வியர்ஸ், டெய்லி வியர்ஸ். இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. அது ஹார்டின் போட்ட மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வேற என்னென்ன இருக்கு ப்ரோ? நிறைய இருக்கு, பார்க்கலாம். அப்படி லேடிஸ் ட்ராக் பேண்ட்ஸ். ஓகேங்க, டெய்லி ஜிம்முக்கு யோகாக்குள்ள யூஸ் பண்ற மாதிரி ட்ராக் பேண்ட்ஸ். ஓகே, இது வித்அவுட் கஃப் வரும், வித் கஃப் வரும். ஆமா, வித் கஃப் வரும் உங்களுக்கு, வித்அவுட் கஃப். கீழ இந்த மாதிரி இதுல சைஸஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. ஓகே, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ். இதுலயே கிட்ஸ் கேட்டாலும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, இதுல சேம் கிட்ஸ் கூட அவைலபிள். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னா இருக்கும். ஏதோ ஒரே பேட்டர்ன் நீங்க வந்து மெயின்டைன் பண்றது இல்லையா இருக்கு. எல்லாமே டிஃபரெண்ட் பயங்கரமா இருக்கு. ஓகே, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வரது ஒண்ணுது. இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருக்கு எனக்கு. இதுலயே கிட்ஸ் மாதிரி கிடைக்கும்னாலும் நம்ம கிட்ட இருக்குங்களா? ஆல்ரெடி நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிள், சிமிலராவும் அவைலபிள் இருக்கு, தனித்தனியாவும் இருக்கு. இது வந்து பேசிக் பைஜாமா. ஓகே, எல்லா சைஸஸும் இதுல அவைலபிளா இருக்கு. நமக்கு ஒரு அளவுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் போறனால அந்த சைஸஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டார்டிங் இப்போ என்ன ரேஞ்சில இருந்து கிடைக்கும் ப்ரோ நமக்கு? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 45 ல இருந்து 400 ரேஞ்ச் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கிட்ஸ்ல இருந்து லேடிஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஷேப் வியர் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு. ஆமா ப்ரோ, ஆமா நல்லா போகுதுல. இன்ஸ்கர்ட்டுக்கு பதிலா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது என்ன சைஸ்ல இருந்து கிடைக்குங்க நமக்கு? சைஸஸ் அவைலபிள் 2-3 சைஸஸ் இதுல அவைலபிள் இருக்கு. இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து விரும்பி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்கர்ட்டுக்கு பதிலா நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்றாங்க. ஓகேங்க, எல்லாமே லேடிஸ் 3/4 இதெல்லாம். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளா கூட இருக்கும். ஒரு பிராண்டட்க்கு ஈக்குவலா இருக்குங்க. அப்படியே இருக்கு. இந்த மாதிரி கிட்ஸ் டி-ஷர்ட்ஸ் வரும். ஓகே ப்ரோ, பிரிண்டட், ப்ளைன், நிறைய இதுல எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்க, சூப்பர். இதெல்லாமே கலெக்ஷன்ஸ்
ஓன்லி வந்து வச்சிருக்காங்க பாருங்க 5-6 பீஸ் இந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இருக்குது இல்லையா? ஓகேங்க. இப்போ எல்லாமே கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்துருது. அப்புறம் பிரிண்ட் எல்லாம் ஒவ்வொரு பிரிண்ட் வந்துருது. ஆமா இதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் உங்களுக்கு மிக்சிங்கா தான் இருக்கும். மிக்ஸ் பிரிண்டா தான் வரும் உங்களுக்கு பேக்கெட்ல. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இதாக இருக்கு உங்களுக்கு. வேற என்ன இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட? டி-ஷர்ட்ஸா இருக்கட்டும். சேம் இதுக்கு உண்டான பாட்டம்ஸ் கேர்ள்ஸோட இந்த மாதிரி கரெக்டாக சூப்பராக இருக்கு பாருங்க புசு புசுன்னு வச்ச மாதிரி. இது ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. குவாலிட்டி தான் இப்போ நம்ம நார்மலாக வாங்குறோம் அப்படின்னா அந்த குவாலிட்டியோட இது இந்த ஃபேப்ரிக்கோட ஃபீலே வேற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாமே சர்ப்ளஸோட ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்றீங்க. சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் குழந்தைங்களுக்கு ப்ரோ இதெல்லாம் கிட்ஸோட தோத்தீஸ் பைஜாமாஸ் அந்த மாதிரி. ஓகே எப்படி இருக்கு பாருங்க. இது நான் கிட்ஸ் போட்டு பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு யூனிக்காக இருக்கு. டைப்ஸ் இதெல்லாம். ஓகே இது ட்ராக் அந்த மாதிரிங்களா? இது பேசிக் பிரிண்டட் பைஜாமா அதெல்லாம் சேம் இதுல 3/4 கூட கிடைக்கும். இது மாதிரி எல்லாம் பாருங்க. ஓகே இங்கே பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸஸில் இருக்குது. எப்படி தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு சைஸஸில் இருக்குது. பைஜாமாலே இன்னொரு டைப். இப்போ டக்குன்னு ஒரு 5000 பீஸ் 10000 பீஸ் கேட்டாலும் நம்ம கிட்ட எப்பயுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். கேமரா கொடுத்தா ரெடி ஸ்டாக். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வரணுமா இல்லை ப்ரோ கொரியர்லேருந்தே வாங்கிக்கலாங்களா? வெளியூரில் கொரியர்லேருந்து கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு டைம் நேரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களால பார்க்க முடியும். தொட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இது கிடைக்காது. ஏன்னா இப்போ நான் இந்த குவாலிட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த இதெல்லாம் வந்து என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுங்க? 45 rupees அந்த இதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ கேர்ள்ஸ்க்கு பாட்டம்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 50-60 ஸ்டார்டிங். மேக்ஸிமம் ஒரு 400 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம் லாஸ்ட்டு 400. ஓகே இதெல்லாம் ப்ராஃபிட் வச்சு இப்போ ரீட்டைலில் விற்கும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு மார்ஜின் 70% 100% ஓகே இது என்னது ப்ரோ? இது பாப்கார்ன்ல வந்து லெகின்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே பாப்கார்ன் ஃபேப்ரிக். இது பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிளாசோ மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பிளாசோ இருக்கு. ஓகே சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் ஷோரூம் மாலெல்லாம் போனோம்னா பயங்கரமான ரேட்டு வரும். இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கடையில் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்ஜின் போடும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து வீட்டிலேருந்து ரீசேல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறேங்க? லேடிஸ் டி-ஷர்ட்ஸ் ப்ரோ. ஓகே இந்த மாதிரி டி-ஷர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகே சர்ப்ளஸ் டி-ஷர்ட்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஐட்டம். ஆன் மேக்கிங். ஓகே ஓகே இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்கா? பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நிறைய பேர் இந்த மாலுக்கெல்லாம் போட்டு வருவாங்களே அந்த ஷார்ட் டைப். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயோ வாஷ் பியூர் வாஷ்டு டி-ஷர்ட். பயோ வாஷ் நார்மல் டி-ஷர்ட் இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வேணுனாலும் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகே ஓகேங்க சூப்பர். இது மாதிரி எல்லாம் பாருங்க. சரி இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட். டி-ஷர்ட்லாம் இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் வந்து கிடைக்கும்? டி-ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ஸ்டார்ட் ஆகும். கிட்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்க வேறு இது மாதிரிலாம் பாருங்க பிரிண்டட் டைப். ஓகே அப்பா ஒரு லேடிஸ் ரிலேட்டட் கடை வச்சிருக்காங்கன்னா நம்ம இடம் வந்து ஒரு அல்டிமேட் சொல்யூஷனாக இருக்குது. சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் நான். அப்படிங்களா? இன்னும் இருக்குங்களா? நிறைய கலெக்ஷன்ஸ் பாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. கிவி பழம் டாட்டடு. ஓகேங்க இதெல்லாம் ஹூடிஸோட வருங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓ பொண்ணுங்களுக்குங்களா? ஆமாம். இதே டிசைன் வந்து கிட்ஸுக்கு நம்ம அங்கே காட்டணும். அது சூப்பராக இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு தீமில் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளார் சூப்பர். இதுங்க ஆல் ஓவர் பிரிண்டிலே வந்து. ஓகே இது எல்லாமே சைஸ் கூட கிடைக்கும். காலரோட வந்தீங்கன்னா ஒரு சைஸ் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா சைஸ் ஃபேப்ரிக் பயங்கரமாக இருக்கு. எல்லா சைஸ் அவைலபிள். ஆமாம். இந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் மேக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பெருசு ரொம்ப பெரிய கொஞ்சம் எல்லா சைஸ் நம்மகிட்ட அவைலபிள். ஓகே ஓகேங்க. மேக்ஸிமம் சைஸஸ் என்னங்க நம்மகிட்ட? லாஸ்ட் +4 இந்த சைஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சைஸ். ஓகே இங்க பாருங்க பெரிய சைஸ் சூப்பர். இந்த மாதிரி கிராப் டாப்பா இருக்கட்டும். ஏதோ ப்ளைனா கொடுக்காம நீங்க நிறைய டிசைன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. ஆமா ஆமா இங்க பாருங்க. இது ஆர்டிகல் எப்படி ப்ரோ மாறிக்கிட்டே இருக்குமா? மாறிக்கிட்டே இருக்கும் வீக்லி ஒன்ஸ். ஏன்னா இப்போ இந்த வீடியோ ஒரு 2 மாசம் கழிச்சு பார்க்கறாங்கன்னா இந்த இது கிடைக்கும். அந்த டைம் நிறைய நியூ ஸ்டைல்ஸும் வரும். ஓகே ஓகே சூப்பர். இதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரிங்களா? இது பேர் என்ன ப்ரோ? கிராப் டாப். ஹூடிஸோட வரும். ஓகே ஹூடோட வருது. ஓகே ஓகே மேலே வந்து போட்டுக்கலாம் ஒரு ஜாக்கெட் மாதிரி. வேற என்ன இருக்குங்க? இல்ல லாங் போலோஸ் தனியா இருக்கு. லாங் டி-ஷர்ட்னு சொல்லுவாங்க. லாங் போலோஸ். ஓ இது லாங்காவே போடுவாங்களா? லாங் டி-ஷர்ட் நிறைய சைஸஸ் இருக்கும். ஒரு நார்மல் டீனேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து இல்ல ப்ளஸ் சைஸ் வரைக்கும் இதுல சைஸஸ் எல்லாம் அவைலபிள். ரொம்ப சட்டிலா ஒரு சின்னதா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்ல டீசன்ட்டான பிரிண்ட் தான் வரும். இந்த மாதிரி ஆல் ஓவர் பிரிண்ட் ப்ளைன் வேணா ப்ளைன் கிடைக்கும். ஆல் ஓவர் பிரிண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. அதுல வித் பாக்கெட் வேணாலும் பாக்கெட் கூட கிடைக்கும். ஓகே ப்ரோ சூப்பர். இங்க பாருங்க வித் பாக்கெட் மொபைல்லாம் வச்சுக்கலாம். ஓகே வீட்ல வேலை செய்யும் போதெல்லாம் போட்டுக்கலாம். வேற என்ன இருக்குங்க நம்ம கிட்ட? நைட் சூட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய செட்டாவே வந்துருது. பாட்டம் டாப் ரெண்டுமே வந்துருது. ஓகே இது கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாமே வரும். ஓகே இது கேர்ள்ஸ்ல வந்து பர்முடா செட், வெளிய கேப்ரி செட் மாடல்ஸ். ஓகே இதெல்லாம் வெளியவே போட்டு கொண்டு போறாங்களே குழந்தைங்க எல்லாம். அந்த அளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க இது உண்மையே நல்லா இங்க பாருங்க சின்ன சின்ன அழகழகா இல்ல கேப்ரி செட் கலெக்ஷன். சேம் இதுலயே வந்து ஃபுல் பேண்ட் செட் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே கலெக்ஷன்ஸ்னா இப்போ உங்களுக்கு நான் ஒன்னு எடுத்து காட்டுறேன்னா அதுல எத்தனை இருக்கு பாருங்க. இப்போ நைட் சூட்ல ஒரு 20-30 பேட்டர்ன் நைட் சூட் மட்டும் இருக்கு. இருக்கும். ஓகே அடுத்து இதெல்லாம் வந்து பாய்ஸ் கலெக்ஷன்ஸ்.
பசங்களுக்கு plain all over print நான் பசங்களை எங்க விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். ஓகே, இதெல்லாம் சின்ன plain வரும், plain all over print நிறைய வரும். ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் வந்து பியூர் பயோ வாஷ் டீ-ஷர்ட் பாருங்க. கோட்ஸ் போட்டு சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் வந்து plain. ஓகே, பிளைன்ல சின்ன சின்னதா கோட்ஸ் போட்டுருக்காங்க. ஆமாம். ஒரு 365 டேஸ் ரன்னிங் ஐட்டம். அது மட்டும் அப்படிங்களா? ஓகே ஓகே. இப்போ இது நார்மலாக வெளியே நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் இல்லை, இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷில் பண்ணுறோம். அப்படிங்களா? ஓகே. டி-ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃபேப்ரிக். ஓகே ஓகே ஓகே. பாட்டம்ஸ் தான் வந்து சர்ப்ளஸ். ஆனால் குவாலிட்டி டக்குன்னு பார்க்கும்போது அப்படி பண்ண மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தானே நம்ம. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பா, என்ன இது? லிமிட்டட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிக்கிறோம். ஓகே. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்கும் மினிமம். ஓகே, ஸ்லீவ்லெஸ்லயே. சரிங்க. இது பாருங்க. இது ப்ரோ ட்ராக்குங்களா? இதுல ட்ராக். ஓகே. இதுல கீழ ரிப் வித்அவுட் ரிப் ரெண்டுமே வரும். ஓகே. ரோபோ வந்து சைஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. வித் பாக்கெட்டுங்களா? அது பாக்கெட் வரும், கம்பல்சரி ஒரு பாக்கெட். ஓகே, சைடுல ஒரு ஸ்ட்ராப் வந்து. ஓகே ஓகே. சின்ன சின்ன பைப்பிங் இது மாதிரி ஒரு டிசைன். இது ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு, டிஃபரெண்டா. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் தான் வந்து அதிகமா கிடைக்கும். ஆனா இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிய எங்கேயும் கிடைக்காத நிறைய இருக்கு. இவ்வளவுதான் ப்ரோ, இன்னும் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வீடியோக்காக லிமிட்டட் சாம்பிள். எத்தனை பர்சன்டேஜ் காட்டி இருப்பீங்க? நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து நம்ம எவ்வளவு 5 to 10%. 5 to 10 கூட இருக்காது. அவ்வளவு கூட இருக்காது. அப்படின்னா எவ்வளவு நேரம் காட்டுறது? இதுக்கே லேட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இன்னும் நிறைய இருக்குங்க. இது 5% தான் காட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி பர்முடாஸ். ஓகே, எல்லா சைஸ் கிடைக்கும். ஒரு சாம்பிள்ஸ் மட்டும். ஜிஎஸ்எம் எல்லாமே வந்து எவ்வளவு வரும்? இதெல்லாம் எத்தனை ஜிஎஸ்எம் வரும்? 180 பிளஸ் வரும். 180 பிளஸ் வரும். பாட்டம்ல எல்லாம் 180 பிளஸ் இருக்கும். ஓகே, சூப்பர். இது பிரிண்டட் பர்முடாஸ். ஓகேங்க. இது மாதிரி எல்லாம் பாருங்க. நான் காட்டர்ல ஒன்னொன்லி 5 6 டிசைன்ஸ் இருக்கு. மினிமம் வரும். 5 6 மினிமம் தான் நான் சொல்றேன். ஓகே. இதுல வந்து 2 பீஸ் செட். ஓகேங்க. நைட் சூட்ஸ் பொண்ணுங்களுக்கு. ஆமா, லேடிஸ். கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் நைட் சூட் அவைலபிள். ஓகே, சைஸ் தான் மேட்டர். எல்லா சைஸும் அவைலபிள். ஓகே. இப்போ பர்టిక్యులர் ஒரு சைஸ்ல வந்து இத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுத்தறலாம். ஒரே பேட்டர்ன்ல கேட்டாலும் கொடுத்தறலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்தறலாம். மிக்ஸ் ஆல்ரெடி மிக்ஸ்டா தான் இருக்கும். ரீட்டைலர்ஸா இருக்கட்டும், ஹோல்சேலர்ஸ்க்கு உங்களுக்கு மிக்ஸ் தான் வேணும். ஆல்ரெடி நம்மகிட்ட மிக்ஸ்டா தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி காலர் நெக், பேசிக் நெக் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிள். ஓகே ப்ரோ. எல்லாம் வெஸ்டர்ன் டைப் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் இந்த பாருங்க. டெய்லி வேர் தான் இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்கா ஒரு மாதிரி ட்ரெண்டியா கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் போடுற அந்த போரிங் இத போடாம கொஞ்சம் யூனிக்கா போட்டு வச்சிருக்காங்க. செம்ம. இது எல்லாமே அதுதானா ப்ரோ? இது எல்லாமே நைட் சூட்ஸ் தான். அப்படியே பார்த்துக்குங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரி 5 to 10% நாங்கள் வந்து காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே வந்து டைரெக்டாக வந்தீங்கன்னா தான். ஒரு டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நிறைய பேர் மேனுஃபேக்சரிங்கிற வேலையில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபேக்டரி கூட இருக்கு. ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாறுற மாதிரி இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஒன்ஸ் நேரில் வந்து பார்க்க, நேரில் வந்து தெரியும்ல. லொகேஷன் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு ப்ரோ. 2 நிமிஷம் கூட வாக் பண்ணுங்க. ஓகே, பக்கம் வாக்கபிள் தான். இப்போ நம்ம கார்மெண்ட்ஸ் மந்திராவோட ஃபேக்ட்ரியில தான் இருக்கிறோம். திருப்பூர்ல அவுட்லெட் இருக்கு. அவினாசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. A to Z ஃபேப்ரிக் எடுக்கிறதுலேருந்து பேக்கிங் பண்ணி உங்கள் கைக்கு வர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நம்மளால வீடியோவில் கவர் பண்ண முடியுமானே தெரியல, அந்த அளவுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இப்போ பிரதர்கிட்ட வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டுடலாம். பிரதர், உங்கள் நேம் சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ். என் பேர் மகேஷ். ஓகே, சொல்லிடுங்க ப்ரோ. இப்போ இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸிங், அதை கொஞ்சம் சொல்லிடுங்களேன் ஆடியன்ஸ். ஓகே ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் செக்ஷன் இருக்கும். ஃபேப்ரிக் ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண ஃபேப்ரிக்கை எடுத்து நம்ம QC பண்ணுவோம். பிகாஸ் ஃபேப்ரிக்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணினதுக்கு அப்புறம் அதை நம்ம சாம்பிள் டெய்லரிங் டீமுக்கு அனுப்புவோம். சாம்பிள் டெய்லரிங் டீமுக்கு முன்னாடி டிசைனிங் பண்ணி பேட்டர்ன் மேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் சாம்பிள் டெய்லரிங் ப்ராசஸ் முடிஞ்சு வரும். அதுக்கப்புறம் டெய்லரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அயனிங் செக்ஷனில் ஒவ்வொரு பீஸாக நீட்டாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்புவோம். பேக்கிங் செக்ஷனில் எல்லாம் நீட்டாக ஒவ்வொன்றா சிங்கிள் பீஸாக பேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேகிங் செக்ஷன் அனுப்புவோம். டேகிங் செக்ஷனில் டேக் முடிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம ஸ்டோருக்கு அனுப்புவோம். ஓகே, அப்பா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 20-30 செகண்டில் சொல்லிட்டாரு. ஆனால் வந்து காட்டணும்னு நினச்சானா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை மாடி ஏறி இறங்கணும். அந்தளவுக்கு வந்து போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் ஃபுல்லாகவே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டட். அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரெடி டு சேல், எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா A to Z இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து முன்னாடி காட்டினோம்ல, அது எல்லாமே வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து வீடியோவில் காட்டிக்கிறோம். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது அவுட்லெட்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துறேன். டைரெக்டாக வரேன்னா வாங்க. காதர்பேட் திருப்பூரில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிற வசதியாக இருக்கும். நம்ம அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். பை சொல்லுங்க ப்ரோ. பை.